நாவல சீசு செல்லப்பா எழுதின போது, ஜல்லிக்கட்டு இருக்கலாமா? கூடாதா? இதுல மனிதர்கள் கஷ்டப்படுறாங்களா? மிருகங்கள் கஷ்டப்படுதா? அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இல்லாத காலம் அது. அப்ப இப்ப இந்த விலங்கு ஆர்வலர்கள்லாம் தோன்றாத ஒரு காலம்னு நெனைக்கிறேன். அது அநேகமா விவசாய சமூகத்தோட, அந்த மக்களோட இணஞ்சு, ஆடு, மாடுகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையோட இணஞ்சு இருந்த ஒரு காலம். அதனால அன்னைக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தோணல. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, வெறுமனே சும்மா அந்த இந்த நாவல்ல விளையாட்ட விவரிச்சு எழுதுறது அல்ல. இந்த விளையாட்டுக்குள்ள ஒரு அதிகார படிநிலை எப்படி இருக்கு? மனிதர்களுக்கு இடையேயான உறவு நிலைகள் எப்படி இருக்கு? அதத்தான் அவரு மையப்படுத்தி எழுதியிருக்காரு. அதனால இந்த விளையாட்டு இது இருக்கலாமா? கூடாதா? இந்த விஷயம் இந்த டிஸ்கஷன்லாம் இந்த நாவல பொறுத்தவரைக்கும் அதுக்குள்ள ஒரு இடத்துல கூட, ஒரு வரியில கூட கிடையாது. இது முழுக்க முழுக்க அது விளையாட்டு இயல்பு. அது தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இயல்பான ஒண்ணு. நீங்க 1950, 60, 70, 80 வரைக்கும் கூட இயல்பா நடந்த ஒரு விளையாட்டு தான். அதுல எந்த தலையீடும் இல்ல. அப்ப அது பொங்கல் சமயத்துல இப்ப இருந்து தொடங்குனா கிட்டத்தட்ட 2, 3 மாசம் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா ஒரு நாள்ல முடிஞ்சிறது கிடையாது. நீங்க கிட்டத்தட்ட சித்திரை பிறக்கிற வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு வடிவங்கள்ல இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய ஒண்ணு. அதனால அந்த கேள்வி அது இயல்பா நடந்து கொண்டிருந்த ஒரு காலத்துல எழுதின நாவல் அது. அதனால இப்ப நான் எழுதும்போது, நான் ஒரு தமிழ் மாணவனா, தமிழாசிரியராக இந்த இந்த ஜல்லிக்கட்டினுடைய வரலாறும் எனக்கு தெரிஞ்சிருந்த காரணத்தினால, எனக்கு இது கூடாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு வரல. ஏன்னா என்ன ஒண்ணுன்னா, இன்னைக்கு நவீன காலத்துல நாம முன்னேறின நாகரிக காலத்துல, மனிதனுக்கோ, மாட்டுக்கோ எந்த துன்பமும் இல்லாம இந்த விளையாட்டு நடக்கணும். அது இன்னைக்கு பெருமளவுக்கு சாத்தியமாயிருக்கு. இன்னைக்கு இப்போ நேத்து இன்னைக்கு கூட நான் இதுல தொலைக்காட்சியில பார்த்தேன். அந்த மாடு பிடிக்கக்கூடிய வீரர்கள் மிக பிரமாதமாக பயிற்சி பெற்ற வீரர்களா இப்ப வந்திருக்காங்க. இப்ப இதுல வாடிவாசல்ல அவரு விவரிக்கும் போதும் அப்படித்தான். இதுல வரக்கூடிய அந்த இது பிச்சியும் மருதனும் அவ்வளவு நுட்பமான ஆட்கள். நீங்க சும்மா ஒரு கிரிக்கெட்டுக்கு தான் பயிற்சி எடுத்துக்கணும், ஒரு கபடி விளையாட்டுக்கு தான் பயிற்சி எடுத்துக்கணும்னு கிடையாது. ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்கிற கூடியவர்கள் வருஷம் முழுக்க பயிற்சி எடுப்பாங்க. அதே போல அந்த மாடுகளுக்கு பயிற்சி தருவாங்க. இதெல்லாம் நம்ம சீன்ல வர்றதே கிடையாது.